ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பலமுறை வாசித்தாலும் இந்த வார்த்தை அநேகருக்கு சற்று தூரமாகவே இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்க பலகீனங்கள் மாறும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஒன்று நமக்கு புரிகிறது, கர்த்தர் நம் யாவருக்கும் இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ அது விஷயம் இல்லை. ஆனா நம்ம எல்லாருக்காக கர்த்தர் இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். அப்போ காத்திருக்கிறார், இறங்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு இறங்கணும், உங்க குடும்பத்திற்கு இறங்கணும் என்கிற சிந்தை, எண்ணம், அந்த விருப்பம் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆனாலும் வார்த்தை சொல்லுகிறது நீங்க கவனித்தால், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அப்ப ஆண்டவர் எதற்காக காத்திருக்கிறார்? இறங்குகிறது நல்ல விஷயம். காத்திருப்பார் அப்படின்னா எதற்காக காத்திருப்பார்? எந்த வேலைக்காய் காத்திருப்பார்? எந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்? எதை எதிர்பார்த்து ஆண்டவர் காத்திருப்பார்? நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை போல இரக்கமுடையவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. எந்த உறவுகளை காட்டிலும் என் இயேசு உங்களுக்காக எனக்காக அதிகமாக இறங்குகிறவர். அவருடைய உள்ளம் எல்லாருக்காக இறங்கும். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நீங்க கவனித்தால், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்யலை. ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்யலை, நீதிமான்களுக்கு மட்டும் அற்புதம் செய்யலை, அவரை தேடி வந்தவர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்யலை, தேடாதவர்களுக்கும் கூட போய் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவ்வளோ நல்ல உள்ளம் படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து 38 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிறான். விசாரிக்க ஒருத்தரும் இல்லை. உறவுகளுக்கே மறந்து போச்சு இப்படி ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்ட்டு. சில காரியம் 5 வருஷத்துல மறந்துடுது, 10 வருஷத்துல மறந்துடுது. 38 வருஷம் ஆன பிறகு அவனுடைய உறவுகளுக்கு நினைவு இருக்குமா? என்ன மறந்துருப்பாங்க. உறவுகள் மறந்தாலும் தேடி போய் நேசித்த ஒரு உறவு உண்டானால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ தம்மை தேடாதவர்களுக்கும் அவர் தேடி போய் அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதம் ஒரு புஸ்தகம் போட்டு எழுதி வைக்க போனா உலகம் கொள்ளாத அவ்வளோ அற்புதத்தை செய்தார். யாருக்கு செய்தார் அப்படின்னா எல்லாருக்கும் செய்தார். தேடினவர்களுக்கு, தேடாதவர்களுக்கு, இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, புறஜாதிகளுக்கு, எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த அற்புதங்கள் எல்லாம் நாம பார்க்கும்போதே ஒன்று புரியும், நாம நினைக்கிற மாதிரி ஆண்டவருடைய இருதயம் கடினமான இருதயம் அல்ல. யாரிடத்திலையும் நாம இதுவரையிலும் ருசிக்காத, அனுபவிக்காத, பார்த்திராத, அனுபவிக்காத ஒரு நல்ல இருதயம் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம். அவர் எல்லாருக்கும் இறங்கினார், எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டினார். ஆனால் இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அப்ப ஃபர்ஸ்ட் காரியத்தை நம்ம பார்ப்போம், அவர் காத்திருப்பார். எந்த வேலைக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம கவனிக்கணும். யோவான் சுவிசேஷத்தை நாம் எடுத்தால், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 நாம வாசிக்கலாம். யோவான் 2. திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். ஹல்லேலூயா. அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை நாம ஏசாயால வாசிக்கும் போது உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். எந்த வேலைக்காக, எந்த நாளுக்காக, எந்த சூழ்நிலைகளுக்காக, எந்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலருடைய எதிர்பார்ப்பெல்லாம், ஏக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, எத்தனை வருஷம் ஆச்சு,
இத்தனை காலமாச்சு, இத்தனை நாளாச்சு, ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்னும் இறங்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த ஏக்கங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு விடையாக ஆண்டவர் பேசுவாராக. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து போன அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் திடீரென்று சொல்லி ஒரு குறைவு. என்ன குறைவு அப்படின்னா, எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு கல்யாண வீட்டில் முக்கியமானது அப்படின்னா அந்த காலத்துல அந்த ஊர்ல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஆமா. இப்ப நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா, சில கல்யாண வீட்டுலாம் பாத்தீங்கன்னா, கல்யாண வீடோ சந்தோஷமான நிகழ்வோ இல்ல துக்கமான நிகழ்வோ ஒன்று ரொம்ப முக்கியமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, சரி போகட்டும். ஸோ அதே போல் அந்த ஊரில் எல்லாருக்கும், எல்லா விருந்தினர்களுக்கும் பந்தியில் கொடுக்கப்படுகிற முக்கியமான ஒரு பானம் திராட்சை ரசம். அது குறைபடுகிறது. அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். குறைவு என்றால், வீட்டில் ஒரு குறைவு இருந்தா நம்மளோடு போயிடும். நம்ம சரீரத்திற்குள் ஒரு குறைவு இருந்தா நம்மளோட நின்றோம். ஆனா ஒரு பொது கூடுகை, ஒரு பொது நிகழ்ச்சி, குடும்பம் கூடி நிற்கிறது, உறவுகள், நண்பர்கள், ஊர் கூடி நிற்கிற வேளையில் ஒரு குறை வந்தால் அது மிகப்பெரிய அவமானம். அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, என்னுடைய வியாதி யாருக்கும் தெரியக்கூடாது, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபமே பண்ண வேண்டாம், வியாதி தெரியக்கூடாது அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம நினைக்கிறோம். அந்த வியாதியை குறித்து சொல்லக்கு தயங்குகிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிய வர போகிறது, திராட்சை ரசம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். இப்போ சூழ்நிலையை பார்த்து இயேசு கிறிஸ்துனுடைய தாய் வந்து சொல்லுகிறாள், அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைப்பட்டது என்று. அடுத்த கணமே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. ஏசாயாவில் வாசித்தோம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ரைட்டு, ஆனா என் வேலை இன்னும் வரல. அல்லேலூயா. என் வேலை வந்துட்டுனா அந்த குறைவு இனி அந்த இடத்துல இருக்காது. அப்போ அப்படி ஒரு வேலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, எல்லாருடைய குடும்பத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வேலையை எதிர்பார்த்து நிற்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி ஆண்டவருடைய இருதயம் ஏங்கி கொண்டு இருந்தாலும், ஒரு வேலைக்காக, ஒரு காலகட்டத்திற்காக, ஒரு சூழ்நிலைகளுக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? ஆமா, அந்த காலகட்டம், அந்த சூழ்நிலை என்னது என்று சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அற்புதம் இனியும் 2 நாளைக்கு தாமதிக்காது, 2 செகண்ட்ல அற்புதம் நடக்கும். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா, மரித்த லாசரு 4 நாள் ஆயிற்று, உயிரோடு எழுப்புக்கு எத்தனை செகண்ட் தான் ஆச்சு? 1 செகண்ட் கூட ஆகலையே. லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். இதை சொல்ல எத்தனை செகண்ட் ஆகிருக்கும்? அதிகபட்சமா 1 செகண்ட். அவ்வளவுதான், அற்புதம் நடந்துச்சு. கர்த்தர் நல்லவர். சகோதரிகள் எல்லாம் சொன்னாங்க, இயேசுவே, நீர் இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான், நீர் இங்க இல்ல, மரிச்சிட்டான். ஆனாலும் இயேசு உயிரோடு எழுப்பி கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். லாசரு வெளியே வந்தான். என் வாழ்க்கையை மாற்ற இயேசுவுக்கு 1 நொடி போதும். உங்க வாழ்க்கையை மாற்ற தேவனுக்கு 1 நொடி போதும். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். இந்த இடத்துல திராட்சை ரசம் குறைபட்டதுதான். இயேசுவுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது. மரியாள் வந்து சொல்லுகிறாள், அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைபட்டது, திராட்சை ரசம் இல்லை. உடனே இயேசு தன்னுடைய தாய் என்று பாராமல் சற்று கோபத்தோடு பேசுகிறதை நம்மளால உணர முடிகிறது. சிறியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ என்ன வேலைக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்க கவனித்தார். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? மரியாள் வந்து அவர்களுடைய குறைவுகளுக்காக இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்லுகிறதை அவர் விரும்பல. யாருக்கு குறைபட்டதோ அவர்கள் வரணும். அல்லேலூயா. ஆமா, உங்க பசிக்காக நான் சாப்பிட முடியாது,
கணவனுடைய பசிக்காக மனைவி சாப்பிட முடியாது, சமைக்க தான் முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை என்னன்னா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் குடும்பத்துல இருக்கிறாங்க, அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி ஜெபம் பண்ணுவா. நீங்க எங்க போறீங்க? ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? யாருக்கு குறைவு, யாருக்கு தேவை, அவர்கள் வரட்டும். மரியாள் சொந்த தாய் தான், ஆனாலும் அவள் சொல்லுகிறதை ஆண்டவர் விரும்பல. ஆனா இன்னைக்கும் ஒரு கூட்டம் ஜனங்கள் அதை தான் செய்கிறார்கள். அருள் நிறைந்த மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த வேண்டுதல் அன்னைக்கும் கேட்கப்படல, இன்னைக்கும் கேட்கப்படாது, என்றைக்கும் கேட்கப்படாது. இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தை நாம எல்லாரும் புரிந்து கொள்ளணும். யாருக்கு தேவையோ அவர்கள் அவருடைய சமூகத்துல வந்தால், அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால், அவர் நிச்சயம் இறங்கும்படி காத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கட்டாயம் இறங்குவார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எந்த வேலைக்காக காத்திருக்கிறார்? அப்ப மரியாள் ரிட்டன் போய் சொல்லுகிறாள் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி. அங்க வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் சபையின் சமையலுடைய எல்லா பொறுப்புகளும். குறைவுன்னா அவங்க தான் பதில் சொல்லணும். உப்பு கூடிட்டு உரப்பு கூடிட்டு, உப்பு இல்ல உரப்பு இல்ல, எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. இப்ப மரியாள் வந்து சொல்லுகிறாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சிருங்க, அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா. ஆமா. சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு வேலைக்காரர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வேலையும் வந்தது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அற்புதம் செய்ய, உங்களுக்கு இரக்கம் செய்ய ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நீங்கள் அவரை சந்தியுங்கள். ஆமா, நீங்க அவரை சந்தியுங்க. அண்ணால் பலமுறை தேவ சமூகத்தில் வந்து பண்டிகை கொண்டாட வந்து பலி செலுத்தி எல்லாருக்கும் கொடுக்கிறது போல தன்னுடைய கணவனால் இவளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுப்பான். எல்லாம் வாங்கிட்டு போனா ஒன்னும் நடக்கல. ஒரு நாள் தனியாய் எல்லாரும் சாப்பிட்டு பலி செலுத்தி பண்டிகை முடிந்து ஓய்வாய் இருக்கும்போது இவள் ஓய்ந்திருக்காமல் இவள் கர்த்தரை சந்திக்க போனாள். ஹல்லேலூயா. ஆமா, நாம தூரத்துல நிற்கிறோம், இன்னும் பக்கத்துல வருவோம், இன்னும் நெருங்கி வருவோம், இன்னும் தெய்வ பிரசன்னத்திற்குள் வருவோம், இன்னும் அபிஷேகத்திற்குள் வருவோம், இன்னும் உபதேசத்திற்குள் வருவோம். தூரமாய் நிற்கிறது ஏன்? வழக்கமா வந்துட்டு போயிருவேன். ஆனா அன்னைக்கு எல்லாரும் ஓய்வு இருக்காங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, டயர்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏலி அப்படியே சாஞ்சி தூக்கமாக தான் இருக்கிறான். ஆனா இவ மட்டும் தெய்வ சமூகத்தில் தேவனை நோக்கி நெருங்கி போய் வெகு நேரம் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஜெபம் அப்படின்னா அவ்வளோ எல்லாம் இல்லை. ஆமா, இன்னைக்கு இருக்குது முழு இரவு ஜெபம், 12 மணி நேர ஜெபம், அதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு அவ்வளோ எல்லாம் ஜெபித்த மாதிரி இல்லை. ஆனா இவள் வெகு நேரம் தெய்வ சமூகத்துல போய் ஜெபித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாளும் மாறாத சூழ்நிலை அன்றைக்கு அவளுக்கு மாறிற்று. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையும் நிச்சயமாய் மாறும். தேவன் மாற்றி கொடுப்பார், அதுல சந்தேகமே இல்லை. நிச்சயம் மாறும். கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பாராம். எந்த வேலைக்காக அவர், எந்த சூழ்நிலைகளுக்காக அவர் காத்திருக்கிறார்? பேருக்கு வந்துட்டு போனா, கடமைக்கு வந்துட்டு போனா, நம்பிக்கை இல்லாம வந்துட்டு பண்டிகையில கலந்து கொண்டு தன்னுடைய பங்கு வாங்கிட்டு போனாள். ஒரு நாள் அதையும் தாண்டி தெய்வ சமூகத்தில் நெருங்கி போனாள், தேவனை சந்தித்தாள், தன்னுடைய வேதனை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொன்னாள். கர்த்தர் இறங்கி ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? யாருக்கு குறை, யாருக்கு தேவை, யாருக்கு அற்புதம் தேவை, யாருக்கு ஆசீர்வாதம் தேவை, அவர்கள் வரட்டும். வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், கச்சாடிகளை தண்ணீரால நிரப்புங்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்ப 6 கச்சாடிகள் இருக்கிறது. 6 கச்சாடிகளிலேயும் தண்ணீரை
கொண்டு வந்து நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. அதாவது திராட்சை ரசத்திற்கு தண்ணீர் அதிகமா தேவையா, திராட்சை அதிகமா தேவையா? இல்ல, உங்க கணக்குக்கே வருவோம். டீ போடக்கு தண்ணி அதிகமா தேவையா, பால் அதிகமா தேவையா? அப்படி கேட்டாதான் நமக்கு தெரியும். பால் தானே. ஆமா. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தண்ணீரை நிரப்புங்கள். அப்ப திராட்சை அதை பத்தி ஒன்னும் பேசவே இல்லை. நம்ம ஞானத்திற்கும் ஆண்டவருடைய ஞானத்திற்கும் ரொம்ப வித்தியாசம். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம் வேற மாதிரி வேலை செய்யும், இந்த உலகத்தின் ராஜ்யம் வேற மாதிரி வேலை செய்யும். நம்ம இந்த சின்ன மூளையில் அவருடைய வல்லமையை தியானிக்கவே முடியாது. அவருடைய வல்லமை அவ்வளோ பயங்கரமானது. ஹல்லேலூயா. ஆமா. ஆனா வேலைக்காரர்களை பாராட்டணும். என்ன சொன்னாரோ அப்படியே போய் செய்கிறார்கள். உங்களால முடியுமா? ஒரு பிரசங்கம் பண்ணுனா 1000 கேள்வி, ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு எழும்புதா இல்லையா? எழும்பியிருக்கும். ஆமா. ஒரு வசனம் வாசிச்சா 1000 கேள்வி, ஏன், எதற்கு, எப்படி, எல்லா கேள்வியும் நமக்குள்ள வருது. ஆனா வேலைக்காரர்கள் ஆண்டவர் சொன்னதற்கு மாறாக எதையும் பேசல. தண்ணீரால நிரப்புங்கள். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கிற அளவுக்கு பெருசு. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதை பலமுறை வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் தான் அதை ரொம்ப ஆழமாக தியானிக்கும் போது, சும்மா திராட்சை ரசம் குறைப்பட்டது அப்படின்னா கடைசி பந்திக்கு குறைஞ்சிருக்கும் போல அப்படின்னு நினச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் இங்கே திராட்சை ரசத்தை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றும் போது எத்தனை குடம் குறைஞ்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 16-18 குடம் திராட்சை ரசம் குறைஞ்சிருக்கு. அவ்வளோ திராட்சை ரசம் குறைஞ்சிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தண்ணீரால நிரப்புங்க. என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எப்பவும் ஒன்றை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நான் செய்வேன். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறதுல மட்டும் பரலோகம் சந்தோஷப்படாது. வசனத்தை கை கொள்ளுகிறதுனால பரலோகம் சந்தோஷப்படும். வசனத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வசனம் இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன், வசனம் அப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன். அநேகருடைய வாழ்க்கை நேர எதிர்மாறாகவே இருக்கிறது. மனுஷனோடு விளையாடுங்க, அரசாங்க சட்டத்தோடு கூட விளையாடுங்க, ஆனா வசனத்தோடு விளையாடாதிருங்க. அது ரொம்ப ஆபத்துல முடிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஆபத்து. அடிக்கடி ஆண்டவர் பேசிட்டே இருக்க மாட்டார். அடிக்கடி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி, ஆமா, நீங்க முடிச்சுக்குங்க, பயங்கரமானது. ஆனா ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். ஒரு வேலைக்காரன் சீசன் இல்லை, சீசனை விட சீசனுக்கும் இந்த வேலைக்காரனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் ஒரு சீசன் கூட இயேசு கிறிஸ்து சொன்னதை இந்த அளவுக்கு கரெக்டா செய்வானா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனா ஒரு வேலைக்காரன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறான். ஆனா அவனுடைய தேவைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதற்கும் எந்த சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஒரு 2 மூட்டை திராட்சையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ரைட்டு, அப்போ ஏதோ செய்ய போகிறார். சம்பந்தமே இல்லை. திராட்சை தான் அதிகம் தேவை, தண்ணீர் ரொம்ப தேவையில்லை. ஆனா ஆண்டவர் சொன்னது தண்ணீரை நிரப்புங்கள். அரை குடமா நிரப்பாதுங்க, ஃபுல் பண்ணிருங்க. அப்படியே செய்யறான் பாருங்க. அவ வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமா, இன்னைக்கு வசனத்தை வாசித்துட்டு நாம ஒரு ரூட்ல போறோம், வசனம் ஒரு ரூட்டை சொல்லுது, நாம வேற ஒரு ரூட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கு கர்த்தருடைய இரக்கத்தை நாம பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே அப்படியே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அதை எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ இவர்கள் தண்ணீரை நிரப்புகிறார்கள்.
8வது வசனத்தை வாசித்தால், ம் ம் ஹல்லேலூயா. ஆமா, 7வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சொன்னதை போல செய்து முடித்தார்கள். நிறைய நிரப்பினார்கள். சந்தேகமே படல. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தையில சந்தேகம் வரல, வல்லமையில சந்தேகம் வரல, உபதேசத்துல சந்தேகம் வரல, சத்தியத்துல சந்தேகம் வரல. இன்னைக்கு நிறைய பேருக்கு உபதேசத்துல சந்தேகம் வருது. யா இப்படிதான் இருக்கணுமா, இதெல்லாம் செய்யணுமா? ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு ஏழை கூட்டம் இருந்துச்சு. அப்போ சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. போய் சாப்பாடு கொடுக்க போகணும். அப்போ பிள்ளைகள் ஆசையாக வந்து வாங்குறாங்க. தாய் தகப்பன் தடை பண்ணுறாங்க, வாங்காதுங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியலை. தூரத்திலிருந்து தாய் தகப்பன்மார் வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார்? நான் சொன்னேன், நாங்கள் சர்ச்சில் இருந்து வரோம் பாஸ்டர் அப்படின்னு. இந்த சாப்பாடு எங்கே உள்ளது? நான் சொன்னேன், கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்து சமைச்சது அப்படின்னு. ஹோட்டல் கிறிஸ்டின் ஹோட்டலா? ஹலால் முறையில் சமைச்சதா? குடிக்க கஞ்சி இல்லாட்டாலும் பிரமாணம் ஒன்று இருக்க, மீறவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். திடீர்னு போகிறோம், திடீர்னு சாப்பாடு கொடுக்குறோம். அந்த சின்ன கேப்பில் கூட அவங்க குரான்ல என்ன சொல்லுகிறதோ அதில் கொஞ்சமும் மீறி விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. சாப்பிட வழி இல்லை, இருக்க வீடு இல்லை, எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிருக்கு, படிக்க வழி இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைகளிலையும் அவர்களுடைய வசனத்தை பார்க்குறாங்க. வசதியை பார்த்து வாழாதுங்க, வசனத்தை பார்த்து வாழுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? வசனத்தை பார்த்து வாழக்கூடாது, வசனத்தை பார்த்து வாழக்கூடாது என்று சொல்லி பிசாசு இருதயத்தை நிரப்புவான். நான் சொல்லுகிறேன், வசதியை பார்த்து வாழாதுங்க, தோத்து போவோம், ஏமாந்து போவோம். வசனத்தை பார்த்து வாழுங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை மீறாதிருங்க. பசினாலும் பட்டினினாலும் நெருக்கனாலும் போராட்டனாலும் வசனத்தை மீறாதிருங்க. ஹல்லேலூயா. மீறவே கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஆட்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்தை மீறுகிறோம், ஆராதனை மீறுகிறோம். எத்தனையோ நாட்கள் சபைகளில் பார்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துணிகரமாக போகாமல் வீட்டில் இருக்கிறது. ராதாபுரம் சபை விசுவாசிகளை குறித்து, சிலரை குறித்தெல்லாம் ரொம்ப கஷ்டம், வேதனை. துணிகரமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா ஒவ்வொரு மனுஷன் தன் தன் தேவனுக்காக கொண்டிருக்கிற வைராக்கியம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காது குத்து, இன்னைக்கு தாலி கட்டு, இன்னைக்கு மூர்த்தம், இன்னைக்கு பால் காய்ப்பு, ஒவ்வொன்றா வரும். வசதியை பார்த்து வாழாதிருங்க, வசனத்தை பார்த்து வாழுங்க. வசனமே ரொம்ப முக்கியம். நான் அந்த இடத்துல இருந்தே நினைச்சிட்டே வரேன், நம்ம மக்கள் எங்க, இவங்க எங்க? நமக்கு எவ்வளோ போதனைகள் இருக்கு, எவ்வளவோ பிரசங்கம் இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ பெரிய அளவுல ஒன்றும் இல்லை. ஆனா இவங்க அவ்வளோ ஏழ்மையிலையும் இல்லாமையிலையும் இயலாமையிலையும் அவர்களுடைய மதத்தின் வார்த்தைக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறார்கள். இன்னும் சிலரெல்லாம் வரவே இல்லை. அவங்க எப்படி சமைச்சாங்களோ, எப்படி வெட்டினாங்களோ யாருக்கு தெரியும்? ஆண்டவர் நல்லவர். வசனத்தை பார்த்து வாழுவோம், வசதியை பார்த்து வாழாதிருப்போம். சிலர் வசதியை பார்த்தே ஆண்டவருக்காக வாழுகிறது. இந்த வசனத்தின்படி வாழக்கு எனக்கு வசதி இல்லை, வேண்டாம், பிறகு பார்ப்போம். வசதி எல்லாம் முக்கியம். சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோவை பல இடங்களில் நம்ம
பார்த்தார். வசதியை பார்க்கல, வசனத்தை பார்த்தாங்க. என்னை அன்றி வேற தேவன் உனக்கு உண்டாகியிருக்க வேண்டாம். ஆமா, ராஜாவுக்கு முன்பதாக அவன் நிறுத்திருந்த பொற்சிலையை பொறுக்கா எல்லாரும் குனிற நேரத்தில் இவங்களும் குனிஞ்சு வணங்கியிருந்தா மேட்ரு முடிஞ்சு. வசதியை பார்க்கல, வசனத்தை பார்த்தார்கள். நமக்கு வசதி முக்கியமாய் இருக்கிறது, வசனம் முக்கியமாய் இல்ல. கர்த்தர் நல்லவர். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று 7வது வசனத்தை வாசிக்கிறோம். நிரப்பி முடிஞ்ச உடனே ஏசப்பா டைரக்டா சொல்றார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இயேசு அப்பொழுது பிரபலமானவர் இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஒரு பிரபலமானவரே இல்லை. முதல் அற்புதத்தை காண அவர் கல்யாண வீட்டில் தான் தொடங்குகிறார். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அற்புதத்தை பெற வேண்டுமேயானால் என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யணும் என்கிற இந்த குட்டி வரலாறு அதற்கு சாட்சி. இப்பவும் கொஞ்சமும் யோசிக்கல. இயேசு சொல்லிட்டார்ல, எடுத்துட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுப்போம். நம்ம மூளையில யோசித்திருந்தா அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புல கொடுத்து என்னாக போகுது? திராட்சை ரசத்துக்கு பதிலாக தண்ணீரை கொடுத்து என்னாக போகுது? நம்ம மூளையில, நம்ம அறிவுல, நம்ம யோசனையில யோசித்திருந்தா இப்படிதான் யோசித்து அதை கொடுத்திருக்கவே மாட்டோம். அவன் கீழ்ப்படிந்து அதெல்லாம் செய்கிறான். நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது புரிகிறதே இல்லை. கர்த்தர் அமைதியா இருக்கிறார். அவருடைய இருதயம் எல்லாம் எப்படி ஆகிலும் இவர்களுக்கு இறங்கணும், அதுதான் இருதயத்தில் இருக்கிறது. ஆனா அவர் இறங்கத்தக்கதான ஒரு வேளை அநேகருடைய வாழ்க்கையில இதுவரையிலும் இல்லை. ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம வளைஞ்சு கொடுக்காதது வரைக்கும் வாழ்க்கை மாறுகிறத நம்மளால பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, வாழ்க்கை மாறணும் அப்படின்னா முதல்ல நாம மாறணும். சூழ்நிலை மாறணும் அப்படின்னா முதல்ல நாம மாறணும். அப்பொழுது கர்த்தர் இறங்குவார், நிச்சயம் இறங்குவார். என்னைக்குமே ஆண்டவர் சட்டத்தை உடைச்சி, வசனத்தை உடைச்சி யாருக்கும் ஆண்டவர் இறங்கினதில்லை. ஆமென். ஆமா, வசனத்தை மீறி யாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. உபதேசத்தை உடைச்சு, சட்டத்தை உடைச்சு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், உங்க குறைகள் எல்லாம் மாறிடும், நிந்தனைகள் எல்லாம் மாறிடும். அவ்வளவுதான். அவர் சொல்லாததை நிறைய பேர் தீவிரமாய் செய்கிறார்கள். சொன்னதை செய்ய தீவிரம் காட்டுகிறது இல்லை. அங்கேதான் நம்முடைய தோல்விகள் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நல்லவர். வேலைக்காரர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், வார்த்தை நம்பினார்கள், வார்த்தை விசுவாசித்தார்கள், சந்தேகமே படவில்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய நிறைய சந்தேகங்கள், வரக்கூடாத சந்தேகங்கள் எல்லாம் இருதயத்தில் எழும்புகிறது. நிறைய சந்தேகங்கள். வசனத்தை வாசித்தாலும் நிறைய சந்தேகங்கள், தெளிவாய் பிரசங்கம் பண்ணினாலும் நிறைய சந்தேகங்கள். இருதயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத எத்தனையோ காரியம் இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. ஆமா, ஏற்றுக்கொள்ள முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு சபை 2 வருஷமா தெரியும். 2 வருஷத்துல நான் குறைஞ்சது 15 முறை அந்த சபையில செய்தி கொடுத்திருப்பேன். இன்னைக்கும் சில வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க. மாற்றிக்கொள்ளுங்கள், அப்பொழுது மாறாதவைகள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21 நாம வாசிப்போம்.
இப்போதும் இந்த இடத்துல நாம வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மனம் திரும்ப, தன்னை திருத்திக் கொள்ள, தன்னை சீர்படுத்த, தன்னை வசனத்துல ஸ்திரப்படுத்த எல்லாருக்கும் நிறைய தவணை கொடுக்கிறார். எல்லாருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கடைசி காலத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசி காலத்துல இருக்கிறோம். கடைசி நாட்களின் விளிம்பில் இருக்கிறோம். இருக்கிற அத்தனை பேரும் பேழைக்குள்ளாய் இருப்போமேயானால் பாதுகாக்கப்படுவோம். சபையாகிய பேழைக்குள்ளாக நீங்க கடைசி காலத்துல கண்டிப்பா உறுதியாய் நிலை நில்லுங்க. தீங்கு வரவே வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 19 வருட ஊழியத்தில் என்னுடைய சபையில் வந்த ஒருவரை கூட நான் அடக்கம் பண்ணினதே கிடையாது. காரணம் என்னன்னா, மரணம் வரவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை, இரக்கம். நிறைய நல்ல காரியம் நடந்திருக்கு. இந்த இழப்பு இத்தனை வருடத்துல ஒருத்தர் கூட வரல. கொரோனா நாட்கள்ல கூட வரல. ஆனா சபைக்கு வராத, வெளியே இருந்த மற்றவர்களுக்கு வந்திருக்கு. நான் சொல்லுகிற சபை அவ்வளோ பாதுகாப்பானது. நமக்கு பார்க்க அது சாதாரணமா தெரியும். பாதாளத்தின் வாசல் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாது. சபைக்கு தேவன் தலையாயிருக்கிறார். அவர்தான் எஜமானன். இதற்குள்ளா இருக்கிறது நமக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, அவ்வளவு ஒரு பாதுகாப்பு. இந்த சபைக்குள்ளா இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு பெரிய இரக்கம், அவ்வளவு பெரிய இரக்கம். கர்த்தர் நல்லவர். சபையை ரொம்ப நேசிங்க. சபையில தன்னை உறுதிப்படுத்திக்கோங்க. கடைசி காலத்தில் சபை நமக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் வசனங்களை கேட்டு கேட்டு மாறுவோம். நம் நடுவில் வந்த பாஸ்டர் சொன்னார், 120 வயசு வரைக்கும் நீங்க எல்லாம் வாழணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், 120 வயசு வரைக்கும் மோசே போலவே வாழணும்னு நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆமா, வாழுகிறது எவ்வளவு முக்கியமோ, சுகத்தோடு வாழுகிறது அதை விட முக்கியம். ஆமா, 120 வயது வரைக்கும் பலன் குறுகல, கண் பார்வை மங்கல. ஆமா, அந்த ஒரு வாழ்வை கர்த்தர் வாழ செய்வாராக. நல்ல ஒரு மரணத்தை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பத்தில் மரணங்களை பார்க்கிறோம். வேதனையான மரணங்கள். ஏன், எதனால் அப்படின்னா, கர்த்தரோடு இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமா, நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களானால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இதுதான் வேத வசனத்தின் நீதியாய் இருக்கிறது. நாம ஒரு நாள் அவரை விட்டு விடவே கூடாது. என்னைக்குமே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னா, அது உபதேசமோ சத்தியமோ கடினமான வார்த்தையோ அப்படியே பணிஞ்சிடணும். அதுக்கு 1000 விளக்கம் விளக்குமாறு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டாரா, ரைட்டு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24 வாசித்தால், 23 இருந்தே வாசித்தால் நல்லது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஹல்லேலூயா. கவனிக்கணும், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை தெரிவிக்காமலே வைக்கிற தேவன் அல்ல. புரிந்து கொள்ள முடியாததை 1 நேரம் 3 நேரம் 10 நேரம் கூட ஆண்டவர் திரும்ப 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 பேசுவார்.
அவர் கற்றுக் கொடுக்கிறதுல அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லை. அவர் கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருக்கு கற்றுக் கொடுத்து மனம் திரும்பும்படி பலமுறை தவணையும் கொடுக்கிற தேவன். இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். வாசிப்போம். நான் கூப்பிட்டோம், நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. நான் கூப்பிடுகிறேன், சிலர் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலா இருப்பார். அவருடைய ஸ்டைல ரொம்ப வித்தியாசமானது. ரொம்ப யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆமா, பிடிவாதம் பண்ண மாட்டார். நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படிலாம் பண்ண மாட்டார். சொல்லிட்டு அப்படியே விட்டுருவார். நீங்க ரோட்டோரத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுல ஒரு சின்ன போர்டு இருக்கும். என்ன இருக்கும் அதுல? அபாயம் அப்படின்னு போட்டு மேல ஒரு மண்டை ஓடு, அதுக்கு நடுவுல சைட்ல பெருக்கல் மாதிரி ஒரு எலும்பு துண்டு இருக்கும். ஆனா அரசாங்கம் முறைப்படி பார்த்தாக்கி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஒவ்வொரு காவலாளரை வச்சிருக்கணும். அப்படிதானே? போய் யாரும் செத்துட்டு கூடாது, ஆமா அப்படின்னு ஒரு காவலரை வச்சிருக்கணும். ஆனா வைக்கல. சிம்பிளா ஒரு போர்டு, ஒரு 2 எழுத்து அபாயம், அவ்வளவுதான். ஒரு அடையாளம் வச்சாச்சு. இதை மீறி நீ போய் தொட்டு ஒண்ணுக்கு ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அதே போலதான் சொல்லிடுவாரு. 1க்கு 2 டைம் சொல்லிடுவாரு. கட்டாயப்படுத்த மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார். ரொம்ப கையை பிடிச்சு இழுத்து காதை பிடிச்சு திருவி அந்த மாதிரி எல்லாம் என்னைக்கும் உங்கள்கிட்ட கொஞ்சிட்டு உங்களை கடிந்து கொண்டுட்டு உங்களை கொட்டி நுள்ளி திருக்கி கையை பிடிச்சு இழுத்து வா இந்த வசனத்தின்படி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க யாருக்கும் நேரம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 146 கோடிக்கும் அதிகமான ஜனத்தொகை இருக்கிறது. இதுல எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு போதிக்கிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்பும்படி ஆண்டவர் தவணையும் கொடுக்கிறார். நாம தான் மாறணும். இன்னைக்கு இந்த பூமியில 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆதாம் ஏவாள் நாட்களில ரொம்ப பேர் இல்லை, வெறும் 2 பேர் தான். 2 பேர் தான், ஆதாம் ஏவாள், அவ்வளவுதான். வேற ஆளே கிடையாதுங்க. அப்போ கூட அவங்க புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசிக்கும் போது ஆண்டவர் வந்து குறுக்கால நிக்கல, கையை பிடிச்சு இழுக்கல, தலையில ஒரு கொட்டு கொட்டி தொடாத அப்படின்னு சொல்லல, விட்டுருவார் ஃப்ரீயா. நாம தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், நாம் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ உயிரிலும் மேலாக. ஆபிரகாம் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை என்றும் பாராமல் கர்த்தருடைய வார்த்தைக்கே முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகையினாலதான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். சும்மா இல்லை. வார்த்தையை ரொம்ப நேசிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. யாரை கவனிக்கல? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவத்தை நிறைய பேர் கவனிக்க கண்டுகிட்டதே இல்லை, உணர்வே இல்லை. கர்த்தர் பார்க்கிறார். என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, ஆலோசனைகள் எல்லாம் தள்ளிட்டாங்க, கடிந்து கொள்ளுதல் எல்லாம் வெறுக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு கடிந்து கொள்ளுதல் ஒரு வெறுப்பாகவே இருக்கிறது. கடிந்து கொள்ளுதல் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 26, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம்.
அந்த வேலை எது? எந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறீர்களோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரர்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ வேலைக்காரர்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? கச்சாடி முழுவதும் தண்ணீரால நிரப்பிடுங்க. ஒரு கேள்வி கேட்கல. இதை வச்சு திராட்சரசத்தை பண்ண முடியுமா? வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு 1000 கேள்வி வரலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையில வரக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய வசனத்துல வரக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ முடிஞ்சு. சொன்னா சொன்னதுதான். ஆண்டவர் எழுதுனா எழுதுனதுதான். அதுல நாம உறுதியா இருக்கணும். நான் கையை நீட்டினேன், கவனிக்கிறது ஒருவரும் இல்லை. ஸோ இதனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாதிப்பு நமக்கு. கவனிக்காமல் நடந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுகிற? ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். ஆண்டவர் இரக்கமுடைய தேவன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பானவர். ஆனா மறுபுறத்தை நீங்க பாத்தீங்கன்னா யாராலையும் தாங்க முடியாது. அவ்வளோ பயங்கரமானவர். பட்சிக்கிற அக்கினியாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார். பட்சிக்கிற அக்கினி. அவருக்கு எவ்வளவு பயப்படணுமோ பயப்படணும். ஆண்டவர் சொல்லுகிற பயப்படாதே. சூழ்நிலைக்கு தான் பயப்படாதேன்னு சொன்னார். எனக்கு பயப்படாதே, சபைக்கு பயப்படாதே, வசனத்துக்கு பயப்படாதே, வசனம் கொஞ்சம் அப்படி அப்படிதான் இருக்கும், அதுக்கு பயப்படாதே அப்படிலாம் சொல்லல. சூழ்நிலைக்கு பயப்படாதே, சத்துருக்கள் மத்தியில பயப்படாதே, இயற்கை சீற்றத்திற்கு பயப்படாதே. கடல் கொந்தளித்தா என்ன, புயல் வந்தால் என்ன, சுனாமி எழும்பினால் என்ன, படகுல தண்ணீர் நிரம்பினா என்ன, எதை குறித்தும் எந்த சூழ்நிலைகளுக்கும் நீ பயப்படாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆனா எனக்கு பயப்படு, என் வார்த்தைக்கு பயப்படு. அதுல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். தேவனுக்கு பயப்பட்டே ஆகணும். அப்படி பயப்படாவிட்டால் அது ஆபத்து. எல்லாரும் பயப்படணும். வசனம் எப்படி சொல்லுகிறது? நான் எப்படி இருக்கிறேன்? வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைப்பேன். ஆபத்து வரும்போது அவர் ரட்சிக்கணும். ஆபத்து வரும்போது அவரே நகைப்பார். அப்படின்னா அப்ப ஆபத்து காலத்துல என்னை தப்புவிக்கிறதற்கு யார் இருக்கிறா? ஒருத்தருமே இல்லையே. கவனிக்காவிட்டால் ஆண்டவர் எப்படி மாறுகிறார்? அவருடைய வார்த்தை கவனித்து நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி மாறுகிறார்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வசனத்தை கை கொண்டு நின்றார்கள். அவர்களுக்கு கர்த்தர் எப்படி மாறினார்? அக்கினி சோலைக்குள்ளாய் தூக்கி போடுகிறார்கள். ஒரு சேதமும் காணப்படவே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற மோசமான பூமியில வாழுகிறோம். சாதாரணமான பூமி இல்லை, மோசமான பூமி. இந்த பூமியில காற்று எப்போ விஷமா மாறும் நமக்கு தெரியாது. எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம், வேலைக்காக போனவர்களை விஷவாயு தாக்கினது, மரித்து போனார்கள் என்று சொல்லி நம்ம காதுகளுக்கு வருகிறது. வாகனத்துல போனார்கள், விபத்து, மரித்து போனார்கள். வேலைக்கு போனார்கள், மரித்து போனார்கள். எத்தனையோ விதத்தில் ஆபத்து இல்லாத ஒரு இடங்கள் கூட இல்லை. ஆபத்தே இல்லாத ஒரு இடம் எங்கேயாவது இருக்கா? ஆபத்தே இல்லாத ஒரு இடமும் இந்த பூமியில இல்லை. அவ்வளோ ஆபத்து நிறைந்த பூமியில நாம வாழுகிறோம். எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நம்மை பாதுகாக்கணும், அவர்தான் நம்மை ரட்சிக்கணும். யாரை ரட்சிக்கிறார்? வசனத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவர்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார், அற்புதம் செய்யும்படி காத்திருக்கிறார், விடுதலை கொடுக்கும்படி, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, மேன்மைகளை கொடுக்கும்படி காத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. கொரோனா நாட்களை எங்களால மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் அந்த நாட்கள் தத்தளிப்பின் நாட்களா இருந்தது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதத்தின் நாட்களா இருந்துச்சு. அந்த கொரோனா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா தளர்வுகள் வர வர கடைசி பகுதியில் என்னுடைய தகப்பனார் பாதிக்கப்பட்டார்கள். கொரோனா வந்தது. 70% லங்ஸ் பாதிக்கப்பட்டது. அது முடிஞ்சு கருப்பு பூஞ்சை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையும் ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் இல்லை அப்படின்னார். அல்லேலூயா. உண்மையிலே அந்த சத்தத்தை பலமுறை கேட்டேன். ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் இல்லை. 4 முறை ஆப்ரேஷன் பண்ணணும்.
ஒவ்வொரு ட்ரிப்பும் கேட்பேன், ஒன்றும் இல்லை அப்படிம்பார். அவ்வளோ நல்லவராக இருந்தார். அதெல்லாம் மறக்கவே முடியாது, அனுபவிச்சு சொல்றோம். தேவனுக்கு முன்பதாக தகப்பனார் அவ்வளோ முழங்கால் எல்லாம் காய்ப்பு பிடிச்சிருக்கோம். தினந்தோறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜபிக்கிறவர்கள். சும்மா தானே இருக்கிறார், நீங்கெல்லாம் வேலையில் இருக்கிறீங்க, அவருக்கு ரிட்டையர்ட் ஆகி போச்சு. ஆனால் வேலைக்கு போறவங்க விசுவாசிகள் குறைந்தது 2-2.5 மணி நேரம் ஜபிங்க, தேவனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. ஜபத்துல உறுதியாயிருங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தும் நமக்குன்னே ஒரு மரணிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வரையிலும் எந்த தீங்கும் கர்த்தர் அணுக விடாமல் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் விடவே மாட்டார். ஆனா இந்த இடத்துல நீ கவனிக்கிறது இல்லை, நான் கூப்பிடுகிறேன் கவனிக்கிறது இல்லை, கை நீட்டுறேன் கவனிக்கிறது இல்லை, போயிட்டு இருக்கிறா. அடிக்கடி கவனிக்கணும், கர்த்தரை கவனிக்கணும். அவர் என்ன பேசுறார் நீ கவனிக்கணும், என்ன சொல்ல வாரார் நீ கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? ரோட்ல போச்சுல என்னெல்லாம் கவனிக்கணுமா? டிரைவிங் ரூல்ஸ் படி, சாலை விதிகளின்படி எதெல்லாம் கவனிக்கணும். ஒரு கோடு இருந்தால் கூட கவனிக்கணும். மத்தியில் ஒரு கோடு, சில இடத்துல லைனாக ஒரே கோடு இருக்கும், சில இடத்துல லைனுக்கு பக்கத்தில் விட்டு விட்டு கோடு இருக்கும். அதெல்லாம் என்னதுன்னே தெரியாது நமக்கு. ரோட்டில் கோலம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி நம்ம பைக்கை ஓட்டிட்டு போவோம். இன்னும் கோலமாக போட்டு வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு லைனுக்கும், விட்டு விட்டு போட்ட ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கவனிக்கிறது இல்லை. இங்கே ஹார்ன் அடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கோம், அதையும் கவனிக்கிறது இல்லை. அங்கதான் நல்லா அடிக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கணும். நமக்கு ஒரு என்னடா நல்லா தானே காலையில குடும்பம் நல்லா தானே போய் திடீரென்று எதுக்கு சண்டை வந்து கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமா, காலையில எல்லாம் நல்லா ஹாப்பியா இருந்திருப்போம், மதியானம் திடீர்னு ஒரு குழப்பம் கூச்சல் வந்திருக்கும். கவனிக்கணும். ஏன் நான் சொல்லுகிறேன், அங்கே எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லாவிட்டால் இங்கே எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரவே விட மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் உண்மை. அது வேலையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எனக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னா இங்கே உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வரும். அவருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு பிரச்சனையும் தேவன் அனுமதிக்க விடவே மாட்டார். இதுதான் உண்மை. எல்லாம் அழகா போகும், சமாதானமா போகும், நேர்த்தியாய் போகும். கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. சரி, வார்த்தை முடிக்க மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளியை போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உண்மையில் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். எதனால? வார்த்தையை கவனிக்கல. 29 வாசிக்கிறோம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது என்கிறதே தெரியாம போயிற்று. க்ளோரி, ஹல்லேலூயா. என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஒரு வேலைக்காய் காத்திருக்கிறார். வெளிப்படுத்தல வாசித்தோம், அவள் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன். மனம் திரும்புவோம். பொல்லாத ஒரு பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசமான பூமி, ஆபத்துக்கள் கொட்டி கிடக்கிற பூமி. எப்ப வேணாலும் எதுவும் நடக்கலாம். நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். வேலைக்காரர்கள் இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே போய் கச்சாடிகளை நிறைய தண்ணீர் நிரப்புகிறார்கள். மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், இப்போ மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடுங்கள். அதையும் அப்படியே செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். ஒரு செய்தி வருகிறது, முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் அதிக சுவை உள்ளதாக இருந்துச்சு என்று. நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படக்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகு அதிக சுவை உள்ளதாய் மாறும், அதிக சுவையாய் மாறும். கர்த்தர் அப்படி மாற்றுவார். அன்பு தகப்பன், எங்களோடு பேசினதற்காக நன்றி, வெளிப்பட்டதற்காக நன்றி. உங்க வார்த்தைக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தையை நாங்கள் கவனித்து நடப்போம் என்று அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையில வாழ எங்களுக்கு உணர்வையும் ஞானத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தாருங்க. ஆசீர்வதிங்கப்பா.
அதற்கு எல்லாரையும் ஆசீர்வதியும். வர முடியாதவர்களை நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரோடு வாழ பாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் எங்கள் எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகிதனும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.